சாதிக்கும் எண்ணம் உன் ஆழ்மனதில் எழுந்துவிட்டால் எது இருந்தாலும் இல்லையென்றாலும் சாதிக்க முடியும் உன் விடாமுயற்சியால். பிஜிடிஆர்பி தேர்வின் மூலமாக அரசு முதுகலை ஆசிரியர் ஆக வேண்டும் என்ற எண்ணத்துடன் தயாராகி கொண்டிருக்கின்ற அனைத்து தேர்வர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்க்கும்போது, ஜூன் டு நவம்பர் இந்த 6 மாதத்தில் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு எப்படி தயாராகி அதில் வெற்றி பெற முடியும், அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். நமக்கு படிக்கணும் அப்படின்னு எண்ணம் இருக்குது, ஆனால் படிக்கிறதுக்கு டைம் இல்லையே அப்படின்னு பல பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் சரியான ஒரு டைம் ஷெட்யூலை ஃபாலோ பண்ணியே தான் ஆகணும் நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வெற்றி பெறணும் அப்படின்னா. சில பேர் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படி படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் என்றைக்காவது யோசித்து பார்த்துருப்பீங்களா, நாம் படிக்கிற மெத்தடில் படித்தா பிஜிடிஆர்பி எக்ஸாம் மூலமாக நமக்கு போஸ்டிங் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத யோசித்து பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் மூலமாக போஸ்டிங் வேணும் அப்படின்னா டெய்லி குறைஞ்சது 5லிருந்து 6 மணி நேரம் நீங்கள் படித்து தான் ஆகணும். படிக்கிறது ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் உங்களால் ஒரு ஷார்ட் பீரியடில் எல்லா போர்ஷனையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா ரிவைஸும் நல்லா பண்ண முடியும். ஸோ டெய்லி ஒரு 5 to 6 hour நீங்கள் கண்டிப்பாக படித்தா மட்டும்தான் உங்களால் பிஜிடிஆர்பி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். நான் சொல்ல வர்ற பிளான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஜூன் டு நவம்பர் 6 மாதம் இருக்குது. இந்த 6 மாதத்தில் 2ஆக பிரிச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு 4 மாதத்தில் நீங்கள் உங்கள் சப்ஜெக்டில் இருக்கிற எல்லா யூனிட்டையும் நல்லா படித்து முடிச்சிருக்கணும். அதே மாதிரி சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே அண்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான போர்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் தரோவாக படித்து முடிச்சிருக்கணும். இந்த 4 மாதத்தில் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் நீங்கள் கட்டாயமாக படித்து தான் தீரணும். ஸோ அந்த 6 மணி நேரத்தில் 4 மணி நேரம் உங்கள் சப்ஜெக்ட்டுக்காக பிரிச்சுக்கோங்க. 1 மணி நேரத்தை சைக்காலஜி, எஜுகேஷனுக்காக பிரிச்சுக்கோங்க. இன்னும் 1 மணி நேரத்தை நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக படிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரித்து படித்தா மட்டும்தான் உங்கள் போர்ஷன் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்டு 4 மாதத்தில் கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஷெட்யூல் போட்டு நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாகவே உங்களால் 4 மாதம் இல்லை, அதுக்கு முன்னாடியே உங்கள் போர்ஷன், மற்ற சைக்காலஜி, எஜுகேஷன், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுவும் கான்சன்ட்ரேட்டடோட படித்தானா உங்களுக்கு இன்னும் நல்ல பலன் அதன் மூலமாக கிடைக்கும். இதுக்கு முன்னாடி பிஜிடிஆர்பி எக்ஸாம் மூலமாக கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கினா எல்லாருமே ஒரு சரியான ஸ்டடி பிளானை போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டடி பிளான் தான் அவங்களோட சக்ஸஸ்க்கு காரணமாக இருந்திருக்கும். நாம் போட்ட ஸ்டடி பிளானை ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாகவே நம்மளால் ஜெயிக்க முடியும். இப்போது ஜூன் டு நவம்பர் அப்படிங்கிற ஸ்டடி பிளானில் நீங்கள் ஜூன்லேருந்து ஃபர்ஸ்ட்டு 4 மாதம் நீங்கள் எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டீங்க அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் அந்த 4 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்கும். அப்போது அந்த நோட்டிஃபிகேஷன் வர்ற டைம்லேருந்து நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நல்லா ரிவிஷன் பண்ணலாம். ஸோ நீங்கள் படித்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த 2 மாதத்தில் குறைஞ்சது ஒரு 20லேருந்து 30 டைம் உங்களால் எல்லா போர்ஷனையும் ரிவிஷன் பண்ண முடியும். உங்களோட சக்ஸஸ்க்கு மெயின் காரணமாக இருக்க போவது எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரிவிஷன் மட்டும்தான். சில பேர் யோசிப்பீங்க, என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி ஸ்டடி பிளான் போட்டால் நாம் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்கும்போது நாட்களை கடத்திட்டே இருப்பீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஸ்டேஜில் நோட்டிஃபிகேஷனே வந்துடும். அப்போது நீங்கள் யோசிப்பீங்க, ஸோ நாம் யோசிச்சே இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமே, நம்ம படிச்சிருந்தா இதுக்குள்ளார நம்ம எல்லாத்தையும் படித்து முடிச்சிருக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் 1 மாதம் 1.5 மாதம் நாம் நல்லா ரிவிஷன் பண்ணியிருந்தால் நம்மளால் போஸ்டிங் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான எண்ணம் உங்கள் மைண்டில் வரக்கூடாது.
வரப்போகும் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்கணும், அரசு முதுகலை ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற டைம் எல்லாத்த ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். கடைசியில் ஃபீல் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க. சில பேர் நீங்கள் படிப்பீங்க, ஆனால் அதில் இன்வால்மெண்ட் இல்லாமல் படிக்கிறதால 1 மார்க்கு 2 மார்க்கு இல்லாட்டி 5 மார்க்கில் உங்களோட போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்காம போகும். நீங்கள் சிவி வரைக்கும் போவீங்க, ஆனால் உங்களுக்கு போஸ்டிங் இல்லாமல் போயிருக்கும். அந்த வேதனை யாருமே அனுபவிக்க முடியாத வேதனையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேதனையை மட்டும் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வரைக்கும் நீங்கள் ஸ்கூலில் டீச் பண்ணிகிட்டு இருப்பீங்க, காலேஜில் படிச்சிருப்பீங்க, அதெல்லாம் தான் நம்ம சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கிறது எதுவுமே அங்கே இருக்காது. நாம் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ அப்போது அந்த முயற்சியை நல்லா ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறது உறுதியாக இருக்கும். படிக்கும்போது ஒரு நல்ல ஹேபிட்டாக இன்ஸ் எடுத்து வச்சு படிங்க. அது உங்களுக்கு பின்னாடி ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜூன்லேருந்து நவம்பர் வரைக்கும் இருக்கிற இந்த 6 மாதத்தை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். உங்கள் டைமை ஸ்டடிக்காக யூஸ் பண்ணுங்கள். மற்ற ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லாராலையும் இந்த ஜூன் டு நவம்பர் அப்படிங்கிற இந்த 6 மாதத்தில் உங்கள் சிலபஸ், மற்ற சைக்காலஜி, எஜுகேஷன், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது எல்லாத்தையும் படித்து முடிக்க முடியும். ப்ராப்பரான ரிவிஷனும் எடுக்க முடியும். உங்களாலையும் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் போஸ்டிங் வாங்க முடியும். நம்ம சேனலில் சைக்காலஜிக்கும் எஜுகேஷன் மற்றும் ஜிகே இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் சைக்காலஜி, எஜுகேஷன் மற்றும் ஜிகேக்கான வீடியோஸ் வேணும், கொஸ்டின் ஆன்சர்ஸ் அதிகமாக தேவைப்படும், அது இருந்தால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டெஸ்ட் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் பிஜிடிஆர்பி சைக்காலஜி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்க்கும்போது 100க்கு மேலே வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே உங்களோட பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அதில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே பிஜிடிஆர்பி எக்ஸாமில் அதோட சிலபஸ், எஜுகேஷன், சைக்காலஜி, ஜிகே சிலபஸை ரிலேட் பண்ணி தான் நான் எல்லாத்தையும் வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அந்த கான்செப்டோட புரிகிற மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆனாலும் சரி, நமக்குள்ளேயே ஒரு வைராக்கியம் வேணும். அந்த வைராக்கியம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சாதிக்கணும் அப்படின்னு எண்ணம் வரும். ஸோ அப்படி வைராக்கியம் இருந்தால் மட்டுமே நம்மளால் சாதிக்க முடியும். ஸோ ஒரு வைராக்கியத்தோடு இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வருகின்ற 6 மாதத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்களும் இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபிகேஷனோட கண்டிப்பாக எனக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிற மனநிலையில் இருப்பீங்க. நீங்கள் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடியே சில பேர் 2 or 3 பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அந்த மாதிரி எழுதியிருந்தாலும் கூட இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் படிக்க போகிறேன், ஸோ இதுக்கு முன்னாடி நான் எதுவுமே படித்ததில்லை, இதுதான் முதல் முறையாக நான் படிக்க போகிறேன், எதுவுமே எனக்கு தெரியாது, எனக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும், என்னோடய எக்ஸாமுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மனநிலையோடு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக படிக்கணும் அப்படிங்கிறது தோணும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களோட வயசு எதுவாக இருந்தாலும் சரி, இதுதான் எனக்கு கடைசி வாய்ப்பு, இந்த வாய்ப்பை விட்டுட்டா எனக்கு இன்னும் மறுபடியும் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட படிக்க ஆரம்பிங்க. அப்படி படிக்க ஆரம்பிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம்
உங்களோட டைமை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி சரியான ஸ்டடி பிளான் போட்டு படிக்கிறீங்களோ, உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பிரைட்டான ஃப்யூச்சர் வந்து காத்துட்டு இருக்குது. அதுவும் இந்த 6 மாதத்தில். சில பேர் நினைப்பீங்க, இதுக்கு முன்னாடியே 2 வருஷத்துலேருந்து படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கிடைக்காத வேலையாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு திங்க் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான எதிர்மறையான எண்ணம் வந்து வரவே கூடாது. 6 மாதத்துலேயும் உங்களால் சாதிக்கலாம். உங்களோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே ஸ்டடி மேலே மட்டும் இருந்தாலே போதும், உங்களுக்கு அரசு வேலை உறுதி. நான் என்னோட பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வெறும் 5 மாதம் மட்டுமே ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஸோ 5 மாதத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சி நான் இப்போ ஒரு முதுகலை ஆசிரியராக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கும்போது ஏன் உங்களால் முடியாது? சிலர் தனக்குள்ளாரியே ஒரு யோசனை தோணும். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வீட்டில் இருந்து படித்தா மட்டுமே நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி பல பேர் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் பிஜிடிஆர்பி பாஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அது வீட்டில் இருந்து படித்தா மட்டும்தான் உண்டு. அதாவது 24 மணி நேரமும் நீங்கள் புக்கோடு இருந்தால் மட்டுமே நீங்கள் பாஸ் பண்ண முடியும், இல்லாட்டினா பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து அது ஒரு தவறான கருத்து. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது, நான் என்னோடய பிஜிடிஆர்பியை கிளியர் பண்ணும்போது நான் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஒர்க் பண்ணிகிட்டே நான் வந்து எக்ஸ்ட்ரா டைம் எல்லாத்தையும் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணேன். ஒரு ப்ராப்பரான ஷெட்யூல் போட்டு நான் படித்ததால தான் என்னால் வந்து பாஸ் பண்ண முடிஞ்சது, போஸ்டிங்கும் வாங்க முடிஞ்சது. அப்போது வேலைக்கு போயிட்டே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு தயாராகலாம். பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பாஸும் பண்ணலாம், போஸ்டிங்கும் வாங்கலாம். இதை மறக்காதீங்க. ஸோ யார் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்காதீங்க. உங்களோட எண்ணம் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் மட்டும்தான் இருக்கா, அதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஸ்டடீஸை வந்து டே பை டே வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இது முடிஞ்சால் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வந்து அதிகமாக படிக்கிற மாதிரியும் நீங்கள் வந்து அதை முறைப்படுத்தலாம். உங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமில் மட்டும் இருந்து நீங்கள் அதுக்கான முறையில் சரியாக தயாராகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கான வேலை வந்து உறுதியாக இருக்கும். ஸோ ப்ராப்பராக நீங்கள் டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும்.